இப்போ வீடியோ பாருங்கள். இது சிரஞ்சி வாட்டரோட இருக்குது. இது காற்று இல்லை, எம்டி பலூனு. இப்போது ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், பலூனும் வாட்டரும் போகும்போது விரிவடையுது. இப்போது நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். எப்படி ஆகுது பாருங்கள், சுருங்குது பாருங்கள். நான் அழுத்தத்தை கொடுக்கும்போது என்னது பாருங்கள், ஒரு இடத்துல அழுத்தத்தை நான் என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன். அந்த வாட்டரும் அந்த காற்றோடு சேர்ந்து அந்த பலூன் உள்ளே போய் பலூன் விரிவடையுது, பல்ஜாகுது. இப்போது அந்த பலூன் பிறகு திரும்பவும் இது தண்ணியை நான் எடுக்கிறேன் பாருங்கள், ரிமூவ் ஆகுது பாருங்கள். ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே முழுவதுமாக சுருக்கம் அடையுது. புரியுதுங்களா? அப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, தண்ணியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஒரு இடத்துல காற்று அதாவது பார்த்திங்கன்னா எப்படி நீரை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான். அதாவது அதில் பரவலாக இருக்கக்கூடிய பஞ்சாக இருக்கட்டும், அதை எதாவது பொருளாக இருக்கட்டும், அல்லது ஏர் கண்டெய்னர் இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தோன்னா காற்றை உள்ளே இழுத்து, அதாவது காற்று ஏரானது உள்ளே இழுத்து வெளியில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை உள்ளே இழுத்த பிறகு அவைகள் சேகரை அடைகிறது. இதுதான் அந்த ஒரு டெக்னிக் மாதிரி தான் இதுலேயும் செயல்படுது. தேங்க்யூ.